ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கார பணியாரம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தடில் பண்ணுவாங்க. நான் இந்த மெத்தடில் பண்ணுவேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு, இந்த அளவுக்கு உளுத்தம் பருப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு இந்த அளவுக்கு போட்டு நல்லா வந்து இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து இந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு நான் பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் கேஸ் வந்து சிம்மில் வச்சுட்டேங்க. சிம்மில் வச்சுட்டு நான் எல்லாத்தையுமே வந்து வதக்கி விட்டுட்ருக்கேன். ரொம்பவும் வந்து வதக்கி விடக்கூடாது. இப்போ நான் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இது கொஞ்சம் நேரம் வந்து ஆறட்டும். ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சட்டுன்னு வந்து பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இட்லி மாவு வந்து கொஞ்சம் புளிச்ச மாவாகவே எடுத்திருக்கேங்க. இப்போ மாவுலேயும் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் உப்போட அளவு மட்டும் பார்த்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கேரட் இது எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பவுலில் வந்து இந்த அளவுக்கு வந்து கர்ட் எடுத்துருக்கேங்க. தயிர் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம இதில் எந்த விதமான சோடா உப்பு அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலங்க. ஜஸ்ட்டு வந்து தயிர் மட்டும் ஆட் பண்ணிங்கனாலே அதோட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இது பண்ணி கொடுத்துரும். இப்போ மாவு வந்து புளிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இட்லியும் ஊற்ற முடியாது, இல்லை தோசையும் ஊற்ற முடியாது அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பணியாரக்கல் வந்து வச்சுக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த சைட்ஸில் எல்லாமே இந்த ப்ரஷ் வச்சு நல்லா வந்து இது பண்ணி விட்டுருங்க. நான் இப்போ இது எல்லா கல்லுலையுமே வந்து ஊற்றிட்டேங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் சிம்லேயே வைங்க. அதுக்கப்புறமா வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். சைட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து திருப்பி விட்டுக்கோங்க 2 சைடும். உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் செய்யலாம். இல்லை வந்து ஈவினிங் அவங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான கார பணியாரம் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி மழை காலத்தில் இந்த கிளைமேட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. சட்னியோடு வந்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கார சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்துக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.